இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டாக் டெக்ல ஒன் ஆஃப் த ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் லெவல் இருக்கும். இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். நான் ஆர்கிடெக்ட் மதன், இது உங்கள் ஸ்டாக் டெக்ட். நீங்கள் பார்க்குற இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது வெறும் ஏஸ்தெட்டிக்கலுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறது அழகுக்காக நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணுறப்போ அந்த டிசைனுக்கு பின்னாடி பர்பஸும் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபங்க்ஷனலும் இருக்கணும். அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிசைனாக வந்து இருக்க முடியும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்டோட பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த காம்பனண்ட் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் இப்படி லெவல்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ கான்டெக்ஸ்ட்டில் வந்து எந்த பில்டிங்ஸுமே கிடையாது லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஆனால் ஃபியூச்சரில் இப்போ பாருங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ஸே கிடையாது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இப்போ அந்த சைடும் இந்த சைடும் வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கேப்பே இருக்காது. இப்போ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் இருக்குது. இது வந்து சவுத் ஃபேசிங், இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் இங்கே வந்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சன்லைட்டும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனும் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சவுத்துலேருந்து நார்த் சைடு தான் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இந்த வாய்ட்ஸ் கிரியேட், இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் கிரியேட் பண்ணது மூலிமா நம்மளுக்கு த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் வென்டிலேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டீஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோஸும் நம்ம கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இந்த சைடு தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் ப்ரைவசி. இப்போ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா, இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டன் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெரஸ் கார்டன் இருக்குது. இது வந்து எல்லாருமே காமனாக அக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இந்த டெரஸ் கார்டனில் வந்து யாராச்சும் நின்றாங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் அதாவது அவங்களோட ப்ரைவசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து டவுன் பண்ணியிருக்கோம். ஒன் மோர் திங், இது வந்து பார்க்கிங்காக இருக்கிறனால இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 feet ஹைட்டு தேவையே கிடையாது. ஸோ அதாவது அது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணி தேவையே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே 7 feet வச்சுட்டு அங்கே இருக்கிற 3 feet நம்ம லெவல் டிஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கோர், இங்கே வந்து ஹெட்ரூம் இருக்குது. ஸோ அந்த ஹெட்ரூமே பார்த்தீங்கன்னா இன்னொரு எலமெண்ட் லைக் டவர் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மேலே தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வரப்போகுது. ஸோ வாட்டர் டேங்க் வரப்போகுது என்னன்னா இப்போ இந்த பில்டிங்லாம் பாருங்கள் வாட்டர் டேங்க் எல்லா இடத்துலையும் பாருங்க ஓப்பனாக தெரியுது. ஸோ நம்மளோட பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எதுவுமே வந்து வெளியே தெரியாது, எல்லாமே கன்சீல்டாக தான் இருக்கும், இல்லை டக்ட் கொடுத்துருப்போம். ஸோ சின்ஸ் இங்கே வந்து டேங்க் வரனால அதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுவும் இந்த பில்டிங்கு பார்த்தீங்கன்னா டவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுவும் ஒரு ரீசன்.